ஏதாவது பிரச்சனை வந்தா நாம சொல்ற வார்த்தை இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு செத்து போயிடலான்னு. ஆனா செத்ததுக்கு அப்புறம் உயிர் எவ்வளோ கஷ்டப்படும்னு கருட புராணத்தை படிச்சாதான் தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுசா பாருங்க. நாம இறந்ததுக்கு அப்புறம் உடலுக்கு மட்டும்தான் அழிவு, ஆனா உயிர் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். 3 கிங்கிலியர்கள் நம்ம கூடவே வருவாங்க. நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க பாவ புண்ணிய கணக்குல சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தண்டனை இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது அவங்கள நம்பினவங்களை ஏமாத்துறாங்கன்னா, நன்றிய மறந்தாங்கன்னா அவங்கள ஒரு நரகத்துக்குள்ள அனுப்புவாங்க. அந்த நரகத்தோட பேரு தான் தாமீசீர நரகம். இங்க கிங்கிலியர்களோட கையில முட்களால ஆன பெரிய கதை போன்ற ஆயுதம் இருக்கும். அத வச்சு ஆவிகளை அட்டின்னு அட்டிப்பாங்க. அட்டி தாங்க முடியாம ஆவிலாம் அழுகும். உயிரோடு இருக்கிறப்போ மது குடிச்சிட்டு மதுவே குடிக்காத நிறைய பேரையும் குடிக்க வச்சுட்டு சிலர் வீட்டோட நிலைமை தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் போற நரகத்தோட பேரு தான் பரிபாதனம். அங்க கிங்கிலியர்கள் ஒரு வடச்சட்டியில நெருப்பு குழம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உயிரோட இருக்கிறப்ப மது குடிச்சவங்க எல்லாருக்கும் அந்த நெருப்பு குழம்ப வாயில ஊத்துவாங்க. அந்த எரிச்சல் தாங்க முடியாம அது அலறும். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறப்போ சிலர் தெருவுல போற நாயை கல்ல விட்டு எறிவாங்க. அமைதியா போய்கிட்டு இருக்க எறும்ப கூட காலால நசுக்குவாங்க. அவங்க எல்லாருக்கும் செத்ததுக்கு அப்புறம் கொடுக்கிற தண்டனை தான் கும்பிபாகம். எப்படி 5 அறிவு உயிரினங்களை உயிரோட கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஆவியானதுக்கு அப்புறம் கஷ்டப்படுத்துவாங்க. எப்படின்னா, ஒரு அறையில அடுப்புல வடச்சட்டி இருக்கும். அதுல எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல ஆவிய போடுவாங்க. ஆவி துடிக்கும். செஞ்ச தப்ப எண்ணி வருத்தப்படும். இப்படிதான் செத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும். இந்த கருட புராணத்தை படிச்சா யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. இதோட தொடர்ச்சிய அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி